சங்கீதம் 30வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 30வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். சாம்ஸ் நம்பர் 30 verse 7. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். அந்த 2 வரி இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தேன். வேற யாருடைய தயவும் அல்ல. என்னுடைய பர்வதம் நிற்பதற்கு காரணம், நான் நிற்பதற்கு காரணம், என் குடும்பம் நிலை நிற்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, உம்முடைய தயவு. இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, உங்கள் தயவினால் நீர் என்னை திடமாக நிற்கப்படும். உங்கள் தயவினால் தான் நாங்கள் நிற்கணும். வேறு எந்த காரியமும் எங்களை நிலைநிறுத்தாது. உம்முடைய தயவினால் எங்கள் நிற்கப்படும். இவ்வாறாக தியானித்து கொண்டிருந்த பொழுது, யார் கர்த்தரிடத்தில் தயவை பெறுவார்? யார் கர்த்தரிடத்தில் தயவை பெறுவார்? அதிகமாக நீதிமொழிகளின் ஆக்கியோன் தன்னுடைய அனுபவத்தில் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை தான் தயவு. நீதிமொழிகளின் ஆக்கியோன் நீதிமொழிகள் 8வது அதிகாரம், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 8 verse 35. நீதிமொழிகள் 8 அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்போ யார் கர்த்தரிடத்தில் தயவை பெறுவா? நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை கண்டடைகிறவன். அதுக்கு முந்தைய வசனத்தில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய வாசற்படியில் நான் காத்திருக்கிறேன், அவருடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சுகிறேன் என்று சொல்லி இந்த நீதிமொழி நாக்கியோன் சொல்லிவிட்டு இவ்வாறு சொல்கிறார், என்னை கண்டடைகிறவன் யாரை கண்டடைகிறான்? இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், என்னை காண்கிறவன் என் பிதாவை கண்டான். நீதிமொழியின் ஆக்கியோன் சொல்றார், என்னை கண்டடைகிறவன் என்னத்தை பெறுவான்? ஜீவனை பெறுவான். இப்போ நம்ம எல்லாருமே இன்னைக்கு திருச்சபைக்கு வந்திருப்பதுக்கு காரணம், நான் ஆண்டவரை பார்க்கணும், தேவனிடத்திலிருந்து நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவரை காண வந்தவர்கள் எதை பெற்றுக்கொள்வார்களாம்? வெறும் ஜீவனை மாத்திரம் அல்ல, அது கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்கிறானா? தயவை பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பார்ப்பதற்கு, சர்ச்சுக்கு போவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு மனசு இல்லை. ஆனால் நீதிமொழியில் நாக்கியோர் தெளிவாக சொல்கிறார், என்னை கண்டடைகிறவன், ஆண்டவரை தேடுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து என்ன பெறுவானா? தயவையும் பெறுவான். எங்கெல்லாம் நான் ஆண்டவரை தேடுவதற்கு என் மனசு வரலை அப்படிங்க நினைக்கிறீங்களோ, அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆண்டவரை தேடுவதற்கு உங்களுக்கு எண்ணம் வரல, ஜெபிக்கிறதுக்கு மனசு வரல, சர்ச்சுக்கு போகிறதுக்கு மனசு வரலை, ஆவிக்குரிய ஐக்கியங்களில் கலந்து கொள்வதற்கு மனசு இல்லை அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு இந்த மாத துவக்கத்தில் கர்த்தர் நம்மளோட சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து எண்ணத்தை பெறுவோமாம். சொல்லுங்க. நம்ம என்ன வீட்டில் எந்த வேலை என்ன காரியம் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை சொல்லுங்க கண்டடைவான். கண்ட நேரத்தில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான்னு சொல்லலை, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ கர்த்தரை தேடணுமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில். ஒருத்தர் வாசிக்கும் போது இப்படி வாசித்தாரு, கண்ட நேரத்தில். அப்படி கிடையாது, கண்டடையத்தக்க நேரத்தில். கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் தேடினா மட்டும்தான் நம்ம ஆண்டவரை என்ன செய்ய முடியுமா? கண்டுகொள்ள முடியும். There are many people, they think that whatever they will do, they may get favor from God. No, it is not like that. You seek God with your full heart, full mind. எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் கர்த்தரை தேடுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெறுகிறான்.
ரெண்டாவது அதே நீதிமொழிகள் நீதிமொழிகள் 11 அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசித்து பார்த்தா, வாசிங்க. Proverbs chapter 11 verse 27. நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயையை பெறுவான். Who seek good find kindness from God. நன்மையை ஜாக்கிரதையா தேடுகிறவன் யார்கிட்ட தயவு பெறுவான்? நன்மை செஞ்சவங்கள்ட்ட இருந்து தயவு கிடைக்காது. நீங்கள் யாருக்கு நன்மை செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட இருந்து நன்மை எதிர்பார்க்காதீங்க, நன்மை வராது. வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நான் நன்மையை ஜாக்கிரதையாக தேடி தேடி செய்வேன், உதவி செய்வேன். ஆனால் நன்மையை ஜாக்கிரதையாக தேடினா யார்கிட்ட தயவு கிடைக்குமா? வசனத்தை சொல்லி முடிங்க. கர்த்தரிடத்திலிருந்து தயவு கிடைக்கும். நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெறுவான். Who seek good find kindness from God. தேடி தேடி இது செஞ்சா நல்லது, இது செஞ்சா நன்மை, இவங்களுக்கு இதை செஞ்சா கொஞ்சம் நன்மையா இருக்கும், இவங்களுக்கு 2 நல்ல காரியம் நல்லது பண்றேன். சரியா? சிலவங்களுக்கு நம்மளால இயன்ற வரைக்கும் என்னென்ன உதவிகள் உங்களால் செய்ய முடியுமோ அன்னென்ன உதவிகளை ஏழையவருக்கு எளியவருக்கு மாத்திரம் அல்ல, முதல்ல வீட்டில் பக்கத்து வீட்டு உள்ளவங்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் நன்மை என்ன நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையை நான் என்ன செஞ்சிடணும் சொல்லுங்கள். என்னால் என்ன வந்துடக்கூடாது? நான் ஒரு நாள் என் குடும்பத்தில் எண்ணத்தை கொண்டுடக்கூடாது. என்ன மொத்தம் தீமை வார்த்தை, தீமையான காரியம், தீமையான செயல் என்ன மொத்தம் வந்துடக்கூடாது. அவங்க செஞ்சுட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க எதுவும் என்னை குறித்து தீமையாக பேசிட்டு போட்டோம், கவலை இல்லை. அவங்க அங்கிட்டு இங்கிட்டு மறைச்சு எதையாவது வச்சு பேசிட்டு போட்டோம், கவலை இல்லை. ஆனால் நான் நன்மையை ஜாக்கிரதையாக நான் தேடுவேன். இது செஞ்சால் நன்மை, இது செஞ்சால் நல்லது அப்படின்னு நான் தேடி 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 கண்டுபிடிச்சி நான் நன்மையை ஜாக்கிரதையாக தேடுவேன். காரணம் ஒன்றே ஒன்று தான். எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? நன்மை வேணுமா? நீங்கள் ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுத்தீங்க, எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? அவங்க எனக்கு 11 ரூபா தருவாங்க, அதனாலயா? அது கல்யாணத்தில் மொய் வைக்கிறது, சரியா? ஆனால் நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிற காரியம், நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம்? தயவு வேணும். 3வது நீதிமொழி நாயகன் சொல்ல, நீதிமொழிகள் 12 அதிகாரம் அவருடைய 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தா, நீதிமொழிகள் Proverbs chapter 12 verse 2. நல்லவன் கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெறுவான். முதல்ல நான் சொன்ன who seek good find kindness from God. இங்க அடுத்தாக்கில் சொல்றாரு the good man receive the favor from God. இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தர் சொன்னாப்ல, நல்ல போதகரே, நல்ல பாஸ்டரே, நல்ல ஃபாதரே அப்படின்னு சொல்லும் போது இயேசு என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு என்ன சொன்னார்? நல்லவன் யாருப்பா? நல்லவன் யாரு? பட் இந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நான் ஆண்டவற்றிலிருந்து தயையை பெரிய வேண்டும் என்று சொன்னால் தயையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எ குட் மேன், எ ரைச்சஸ் மேன். அதாவது சங்கீதம் 1 நீங்கள் வாசித்தீங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? அது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதன்படி செய்கிறவன், தியானிக்கிறவன், யோசிக்கிறவன், பேசிக்கிறவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் தான் நல்லவன். நல்லவன் கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெறுவான். 4 பேர் என்னை பார்த்து இவன் நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல, அது ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. சிலவங்க வாயிலிருந்து வரவே வராது. நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க வாயிலிருந்து என்ன வராது சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க. he is good, she is good அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லுவார். யார் சொல்லுவா சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் சொல்லுவார். நீங்கள் வேலை ஸ்தலங்களில் நிறைய நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. நம்ம என்ன செஞ்சாலும் மேனேஜர் தரப்புலேருந்து நமக்கு என்ன தான் வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன தான் வரும்? திட்டு தான் வரும். அதுக்கு தான் அவருக்கு என்ன போஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க? மேனேஜர். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? சிரிச்சுக்கிட்டே இருக்கவா? இல்லை, எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் தப்பு பண்ணால் கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் நம்ம தப்பு பண்ணால் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யாரை வச்சுருக்காங்க? சூப்பர்வைசரையும் மேனேஜரையும் வச்சுருக்காங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நல்லவன் கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெறும். ஆண்டவரே, என்னால் இவங்க குடும்பத்துக்கு தீமையான காரியம் வந்துடக்கூடாது, நான் நல்ல பிள்ளையாக இருக்கணும். நல்லவன் கர்த்தரிடத்திலிருந்து
தயை பெறுகிறான். அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை 15வது வசனத்தை வாசித்து பார்த்தா Proverbs chapter 13 verse 15 says, who will receive favor from God? நற்புத்தி தயை உண்டாக்கும். இந்த நற்புத்தி ஆங்கிலத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, குட் அண்டர்ஸ்டாண்டிங் gives favor. சிலவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. சிலவங்க சொல்லுவாங்க, என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டிச்சாங்க ஃபாதர், இவங்க நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க என்ன. சிலவங்க சொல்லுவாங்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை ஃபாதர். nobody is there who can understand me. என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வைப்போம். வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, குட் அண்டர்ஸ்டாண்டிங் wins favor or gives favor. நற்புத்தி, நல்ல புரிந்து கொள்ளுதல் நமக்கு என்னத்தை கொண்டு வருமா? கர்த்தரிடத்திலிருந்து தயையை கொண்டு வருமா? அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்குது? நாங்கள் காலேஜில் படிக்கும்போது நான் 4 மாடி பில்டிங் இருக்கும். இப்போ 4 மாடி பில்டிங்கில் இருக்கும்போது ஒரு டாக் எப்போவுமே நாங்கள் சொல்லுவோம், அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் சஃபரிங். என்ன சொல்லுவோம்? அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் சஃபரிங். அப்படின்னா தப்பாக நினச்சிடாதீங்க. யாரெல்லாம் கீழே நிற்கானோ அவனுக்கு தான் வேலை அதிகமாக என்ன செய்வாங்க? அண்டர் ஸ்டாண்டிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? அதிகமாக என்ன கிடைக்கும்? அவன் அப்போ தான் வேலையை முடிச்சுட்டு அப்போ ரூமுக்கு போகலாமான்னு வந்து நிற்பான். வார்டன் கூப்பிட்டீங்க, வாப்பா தம்பி நீ திருப்பி அங்கே தண்ணி ஊற்றிட்டு வா, தம்பி இங்கே வாப்பா அந்த கொஞ்சம் வேலையை செய். யாருக்கு அதிக வேலை? அங்கே ஒருத்தர் இருப்பான், டூட்டிக்கே வராமல் 4வது மாடியில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவன் ராஜா மாதிரி படுத்து தூங்குவான். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆல்வேஸ் கெட் சஃபரிங். நம்ம குடும்பத்தில் யார் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறீங்களோ உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சகிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் எதுக்கு? மேலே உட்காந்துருக்கு வலிக்குமா, கீழே உட்காந்துருக்கும் வலிக்குமா? உங்கள் மேலே பாரத்தை ஏற்றி 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 ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் மீ, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் மீ அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் தான் கீழே உட்காந்துருக்கேன், என் மேலே தான் நீ உட்காந்துருக்க. அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புளுக்கு எப்போவுமே பிரச்சனை தான். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நற்புத்தி அண்டர்ஸ்டாண்டிங் வில் பிரிங் என்னது சொல்லுங்க? ஃபேவர் ஃப்ரம் காட். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்வார், நீதிமொழிகள் 18:22 சொல்லப்பட்டிருக்கு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெறுவான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனைவியை, நல்ல வேளை புருஷனை கண்டடைகிறவன் சொல்லலை, யாரை கண்டடைகிறவன்? ஆமாம், நீங்கள் எங்களை தேடினீங்கன்னா உங்களுக்கு தயை கிடைக்காது. நாங்கள் உங்களை தேடி வந்தா நன்மையை, எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். சில நேரம் எங்கெல்லாமோ தேடுவோம், கிடைக்காது. பார்த்தா வீட்டு பக்கத்தில், சில நேரம் வீட்டு பக்கத்துலாம் தேடுவோம், கிடைக்காது. எங்கன்னு பார்த்தா வேற எங்கேயாவது இருக்கும். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நன்மையை கண்டடைகிறவன் யாரான் சொல்லப்பட்டிருக்கு? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்புறம் அதான் ரொம்ப முக்கியம். மனைவியை கண்டு கொண்டாச்சுப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு நிற்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆண்டவரே நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, ஆனால் உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும்? நான் அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி போவதற்கு எனக்கு என்ன வேணும்? தயவு வேணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். தயவு வேணும். உங்கள் குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில், நீங்களும் நானும் தங்கி இருக்கிற குடும்பத்தில், பிள்ளைகளோடு இருக்கிற குடும்பத்தில், புதிதாய் திருமணமானவங்க, இல்லை இனிதான் ஐயா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், லைனில் இருக்குது நிறையா அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் மனைவியை கண்டடைகிற அந்த ஒரு பாக்கியம் வசனம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மனைவியை கண்டடைகிறவன் நல்லது தான், தேடுறது நல்லது தான், ஆனால் ரொம்ப முக்கியம் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் கட்டுறது ரொம்ப முக்கியம் கிடையாது. அது யாருனாலும் கட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் என்னத்தை பெறணும்? கர்த்தரிடத்துலேருந்து சொல்லுங்கள், என்னத்தை பெறணும் சொல்லுங்க பார்க்கலாம். மனைவிமார்களே, எங்கள் குடும்பத்துக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லுங்களேன். இங்கெல்லாம் யாரெல்லாம் மனைவி இருக்கீங்க கையை தூக்கி சொல்லுங்கள், குடும்பத்துக்கு தயவு கிடைக்கணும்ப்பா. புருஷமார்களே சொல்லுங்க பார்க்கலாம், லார்ட் வி நீட் ஃபேவர் ஃப்ரம் காட். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஆண்டவரே எங்களுக்கு என்ன வேணும்? உம்மிடத்துலேருந்து தயவு வேணும், தயவு வேணும். மனைவி கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம், ஆனால் எங்களுக்கு என்ன வேணும்ப்பா? தயவு வேணும். யாரெல்லாம் கல்யாணம் கட்டுறதுக்கு லைனில் அந்த பிள்ளை நல்லா இருக்கா, இந்த பிள்ளை நல்லா இருக்கா, நம்ம தேடிட்டே இருக்கமே, நல்லது நல்லது தேடுங்க, நல்லது. ஆனால் ரொம்ப முக்கியம், அதை தேடுறதை விட ரொம்ப முக்கியம் என்ன வேணும்? கர்த்தரிடத்துலேருந்து தயவு வேணும், தயவு வேணும். தயவு இல்லாத ஒரு பொண்ணை வாங்கி வச்சுட்டீங்க,
அப்புறம் காலம் புள்ளி நீங்க தான் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் சொல்ல விரும்பல. கர்த்தர் நல்லவர். ஒரு யோசே, அதாவது மோசேயின் காரியங்களிலே, மோசே எழுதின ஆகமத்தில் யாத்திராகமம் புஸ்தகம் 3 அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா ஒரு 3 காரியங்கள் அந்த இடத்துல தயவு பெற்றவர்களுக்கு தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். வேகமா அடுத்த 5 நிமிடங்கள் யாத்திராகமம் 3 அதிகாரம் அதோட 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்க போகும்போது நீங்க வெறுமையா போவதில்லை. முதல்ல நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவற்றிலிருந்து தயவை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நாம வெறுமையா போவதில்லை. ஆண்டவற்றிலிருந்து தயவை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். எகிப்தியர்கள் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணும்பொழுது எகிப்தியருக்கு எபிரேயர்கள் அருவருப்பானவர்கள். எபிரேயர்களுடைய தொழில், அவங்க ஜாப் என்ன அப்படின்னா, என்ன வேலை? ஆடு மேய்க்கிற தொழில். ஆடு மேய்க்கிற தொழில் பண்ணுகிறவங்களை எகிப்தியர்கள் என்ன செய்வாங்களாம்? அருவருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டப்பா, இவ்வளவு பாடுபட்டீங்க, ஆனா ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு அவங்க கண்ணில் என்ன கிடைக்க பண்ணுவேன்? உலகத்தான் கண்ணில் உங்களுக்கு தயவை கிடைக்க பண்ணுவேன். எகிப்தியன் என்கிறவன் உலகத்தான். ஒரு நாள் எகிப்தியனுக்கு எபிரேயனை பிடிக்காது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனை பிடிக்காது. ஆனா ஒன்னே ஒன்று நான் செய்வேன், அவன் கண்ணில் உனக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். உனக்கு தயவு கிடைக்கும் பொழுது நீ வெறுங்கையோடே போவேன்னு சொல்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எப்படி போவதில்லையா? வெறுமையா போவதில்லை. அப்போ இந்த மாசத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்க தயவு என்ன வெறுமையா எங்கேயும் வைக்காது. எந்த டப்பா காலியாகி நான் வச்சாலும் உங்க தயவுங்கிற டப்பா எப்படி தான் இருக்கும் என் வீட்டில்? சொல்லுங்க, நிறைஞ்சுதான் இருக்கும், நிறைஞ்சுதான் இருக்கும். ஏன்னா நீ வெறுமையே அனுப்புவதில்லை. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 11 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. Exodus chapter 11 verse 3. Exodus chapter 11 verse 3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனான. ரெண்டாவது நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறது காரியம், கர்த்தருடைய தயை உலகத்தானுக்கு முன்னாடியும் உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாகவும் தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் அவனை எப்படி வைக்கும்? எப்படி வைக்கும்? காரணம் என்ன வேணும்? டிகிரி வேணும். அப்படியா? ஆமாம், ஒன்றுக்கு நிறைய டிகிரி வேணும். ஆமாம், டிகிரி பெரியவனாக்காது. எது பெரியவனாக்குமா? எது பெரியவனாக்கும்? கர்த்தருடைய தயவு, ஆண்டவருடைய தயவு. உம்முடைய தயவு என்னை பெரியவனாக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வாஸ்தா அல்லவா வாக்கு தத்தமா, உம்முடைய தயவினால் என் பர்வதங்களை, உயரமா நிற்கக்கூடிய அந்த பர்வதம் திடமா நிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கப்பா? உங்க தயவு, உங்க ஃபேவர். லார்ட், ஐ நீட் யுவர் ஃபேவர். உங்க தயவு வேணும். இன்னைக்கு நீங்க கேட்டே ஆகணும். சில காரியங்களை நீங்க திடமா நிக்க முடியல, ஸ்திரமா நிக்க முடியல. நிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவங்க முன்னாடி உங்களை நிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு தயவை பெருக பண்ணுவார். எங்க தயவு பெருகினதோ வசனம் தெளிவா இருக்கிறது. மோசே அந்த ஜனங்களுக்கு முன்பாடி எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படி இருந்தானா சொல்லுங்க பார்க்கலாம்? பெரியவனா இருந்தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே யாத்திராகமம் 12 அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. 12:36. கர்த்தர், எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 36. ரைட். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தரின் கண்களிலே, இங்கேயும் பாருங்க, தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை. அப்ப மூணாவது அங்க என்ன நடக்குது? தயவு. சொல்லுங்க, தயவு என்ன நடக்குது? தயவுனால என்ன கிடைக்குது? சிலவங்க வச்சுக்கிட்டே இல்லம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு கொடுப்பாங்க,
உங்களுக்கு தர மாட்டாங்க, உங்களுக்கு தர மாட்டாங்க. சில சில ஒரு நபரை என்கிட்ட பேசும்போது ரொம்ப கண்ணீரோடு வந்து நின்னார். நான் அவங்ககிட்ட போய் ஒரு காரியம் கேட்டேன். ஐயா, சுத்தமாக இல்லைன்ட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. ரொம்ப வேதனையோடு நான் திரும்பி வந்தேன். என் பிள்ளைக்காக நான் போயிருந்தேன், படிப்பு காரியத்துக்காக. ரொம்ப வேதனையாக வந்துட்டேன். ஆனால் நான் வந்த பின்னாடி எங்கள் சொந்தக்காரங்களில் ஒருத்தர் அவங்கள தேடி போனாங்க. அவங்களுக்கு அவங்க கேட்டதை விட எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, கொடுத்தாங்க. அவங்க என்கிட்ட திரும்பி வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் வாய் வளரி என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த காசு நான் யார்கிட்ட தான் வாங்கினேன், அவங்ககிட்ட தான் வாங்கினேன். என்னைக்கு வாங்கினேன்? நான் அன்னைக்கு தான் வாங்கினேன். அன்னைக்கு தானே நான் போய் கேட்டேன். எனக்கு அவங்க சொல்லிவிடுங்க, எனக்கு அவங்க எவ்வளோ பெரிய மனவேதனை பாருங்க. இன்னைக்கு எந்த பையனுடைய படிப்புக்காக காசு கேட்டாங்களோ இன்னைக்கு அந்த பையன் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான் குடும்பத்தில். ஆனாலும் அந்த அவங்க அம்மா அவங்க அந்த குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைக்கு செஞ்சதை என்ன செய்யலை, மறக்கலை. அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன், எனக்கு அவங்க தரலை. என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க. பார்த்தீங்களா? வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய தயவு நீங்கள் கேட்குறத உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். விசுவாசிகளை ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் கேட்டதை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கேட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? கேட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல. எத்தனை பேர் தரமாட்டேன்னு சொன்னாங்க கேட்டதை? வசனம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கேட்டதை அவங்க கொடுத்ததுக்கு காரணம் கர்த்தருடைய தயவு. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் அவர்கள் கேட்டதை அவங்க தரமாட்டேன்னு சொல்லலை, தரமாட்டேன்னு சொல்லலை, பயந்து கொடுக்கல. ஐயோ பயமா இருக்கு அப்படி கொடுக்கல. வசனம் இங்கே இருக்குது. கர்த்தருடைய தயவு அவங்க கேட்டதை கொடுத்துச்சு. இந்த மாசத்துல நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் கேட்டு நீ பெரிய ஆளான்னு நினச்சவங்க மத்தியில் நான் கேட்டதை தரவல்ல, உங்களுடைய கரத்தை நான் என்ன செய்கிறேன் நோக்கி பார்க்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். அதான் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் நிறைய இடத்துல தயவை பற்றி சொல்லுவார். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நான் நல்லா வாழ்ந்துருக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று வேணும்ப்பா. என்னது? உங்கள் தயவு. உங்கள் தயவு பெரியது, உங்கள் தயவு பெரியது. நம்ம பாடினமல்ல, அவருடைய தயவு பெரியது. உடைய தயவோ நீடிய வாழ்வு. சங்கீதம் 68:10 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய தயவினால் நான் பராமரிக்கப்படுகிறேன். நான் பராமரிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பின்னாடி? அவருடைய தயவு. சங்கீதம் 89:17 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய தயவினால் என் கொம்புகள் உயரும். நான் உயர்ந்திருப்பதற்கு காரணம் உம்முடைய தயவு. உங்க தயவு இல்லை, உங்களுடைய தயவு இருந்துச்சுன்னா நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதம் 21 சங்கீதக்காரன் சொல்றார். அப்படிப்பட்ட தயவை நோக்கி நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போமா? நீங்கள் இந்த நேரத்தில் ஆராதனையில் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஜூன் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுக்கணும், அவருடைய தயவினால் நடக்கணும், உங்கள் தயவினால் நடக்கணுமப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. நான் சொன்ன அந்த 3 காரியங்கள், 1 தயவு உங்களை வெறுமையாக அனுப்பாது, 2 தயவு உங்களை பெரியவனாக்கும், 3 தயவு நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். நிச்சயமாக இந்த வசனத்தின் மூலியமாய் தேவன் ஆசீர்வதிப்பாரா.